வணக்கம். இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம். வேட்டுவ குல மன்னனின் மகன் திண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா திருக்காலத்தி மலையில் சிவபெருமான் இருக்கும். அந்த சிவபெருமானை தினமும் வழிபடுறதா தன்னுடைய பணியில் முதல் பணியாக வச்சுருந்தாரு. அவருடைய பணி என்ன அப்படின்னா, அங்கு உள்ள அந்த மலையில் உள்ள மிருகங்களை வேட்டையாடி அதன் இறைச்சிகளை எடுத்துகிட்டு போகிறது தான் அவருடைய பணியாக இருந்தது. அந்த வேட்டுவ மன்னனுடைய மகன் திண்ணன் சொல்லுவாங்க அவரை. அப்படி அவர் தினமும் அந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு அந்த சிவபெருமானுக்கு இறைச்சியை படையில போடுறது, அந்த இறைச்சியை சிவனுக்கு தினமும் படைக்கிறது, தினமும் அந்த இறைவனை வணங்குறது, துதிக்கிறது, இப்படியே அவருடைய தினம் காலம் போயிட்டு இருந்தது. இதை தினமும் அந்த இடத்துல பூஜை பண்ணக்கூடிய திருக்கோஷியூர் அப்படின்ற ஒரு அந்தனர் தினமும் பார்த்துட்டு, என்ன இப்படி சிவபெருமானுக்கு இப்படி ஒரு அபச்சாரத்தை பண்ணிட்டு போறானே, இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தினமும் அந்த இடத்த தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணுறது இவருடைய வழக்கமாக இருந்தது. இப்படி ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாணியில் வழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த திண்ணன் தினமும் வேட்டையாட போகிறது, அங்கே கிடைக்கக்கூடிய இறைச்சியை கொண்டு சுவாமிக்கு படைக்கிறதுமாவும், அந்த இறைச்சியெல்லாம் இவர் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தூய்மைப்படுத்திட்டு இவர் கொண்டு வந்திருக்க அபிஷேக பொருட்களை எடுத்துகிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மலர்களால் அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு போகிறது திருக்கோஷியூர் அவருடைய வழக்கமாக இப்படியே நாள்பட போயிட்டு இருந்தது. இவருக்கு ஒரு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு, இப்படியே இதே மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு. இந்த திருக்கோஷியூர் தினமும் யோசனை பண்ணிட்டு ஒரு நாள் தூங்குறாரு. அப்போ சுவாமி கனவுல வராரு. நாளை நீ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஒரு மரத்தின் பின்னாடி நின்று என்ன நடக்குதுன்றதை கவனி அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி கனவுல. உடனே திருக்கோசியூருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நாளைக்கு மறுநாள் போயிட்டு நம்ம இருந்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அந்த நேரம் திண்ணன் வராரு. திண்ணன் சுவாமிக்கு கொண்டு வந்திருந்த அன்னைக்கு கொண்டு வந்திருந்த மாமிசத்தை வச்சு படைக்கிறாரு, சுவாமிக்கு படைச்சு பூஜை பண்ணுறாரு. அந்த நேரம் மரத்தின் பின்னாடி நின்று ஒண்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த திருக்கோஷியூர். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது சுவாமியோட கண்ணிலிருந்து திடீர்னு ஒரு ரத்தம் வருது. திடீர்னு ரத்தம் வர்றதை பார்த்தோன்னே இந்த திண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இப்படி சுவாமியோட கண்ணில் இருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைச்ச மூலிகை இலை சின்ன சின்ன இதெல்லாம் கொண்டு அவர் கண்ணில் வச்சு பார்க்குறாரு. ஆனால் ரத்தம் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, இதுக்கு முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி கண்ணுலேருந்து ரத்தம் வருது, இதுக்கு கண்ணு வச்சாதான் சரியாகுமோ அப்படின்னு அவராக நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கண்களை நோண்டி கண்களை தோண்டி அந்த கண்ணு மீது வைக்கிறாரு சுவாமியோட கண்களில். என்ன ஆச்சரியம், அந்த ரத்தம் நின்றுச்சு. அப்படியே நின்னோன்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தம். பரவாயில்ல, சுவாமியோட கண்ணில் ரத்தம் வழிந்துட்டு இருந்தது, இப்போ நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த திண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற அடுத்த நிமிஷமே மற்றொரு கண்ணில் இருந்து ரத்தம் வலிய ஆரம்பித்து விட்டது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த கண்ணிலே இருந்து ரத்தம் வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு கண்ணையும் எடுத்து நம்ம வச்சுடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு. ஆனால் அதை இந்த கண்ணை நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை எடுத்துட்டா நமக்கு சுவாமியோட எங்கே வைக்கிறதுன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலை அதுக்கு ஒரு அடையாளக்குறியாக வைக்கிறதுக்காக காலை எடுத்து அவருடைய கண்களில் வைக்கிறாரு. வச்சுட்டு மற்றொரு கண்ணையும் தோன்றதுக்கு முற்படுறாரு. அப்போ சுவாமி நேரில் காட்சி அளித்து திண்ணப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே இவருக்கு அந்த கண்கள் இழந்த கண்களும் அவருக்கு வந்துடுது. இரண்டு கண்களும் தெளிவாக தெரியுது. சுவாமி கண் முன்னாலே நின்று திண்ணப்பனை பார்த்து, உனக்கு நான் தான் உன்னை சோதிச்சேன், உண்மையில் நம்பிக்கை இல்லாமல் திருக்கோசியூர் இந்த மாதிரி நீ தினமும் எனக்கு இறைச்சியை பண்ணுற, உன்னோட பக்தி மீது அவருக்கு ஆழ்ந்த பக்தி உன்னை பற்றி அவருக்கு தெரியாததுனால அவர் உன்னை தினமும் நிந்தனை பண்ணிகிட்டே இருந்தார். அதனால தான் நான் அவருக்கு புரிய வைக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த திருவிளையாடல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லிட்டு சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அந்த திண்ணப்பருக்கு கிடைக்குது. அந்த திண்ணப்பர் தான் நாளடைவில் இந்த கண்களை சுவாமிக்கு கொடுத்ததுனால தான் அவர் கண்ணப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்களில் கண்ணப்பர் நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு நாயனார் இருப்பார். அவர் தானுங்க. அவரை என்னன்னா சுவாமி மேலே ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அதாவது என்ன படிக்கணும், அதாவது அவருக்கு தெரிஞ்ச விதங்களில் சுவாமியை வழிபட்டவர். சுவாமிக்கு இந்த காலத்தில் நம்மளாம் என்ன சொல்கிறோம், அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீரில் அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு தெரிஞ்ச வழிமுறையில் அவர் சுவாமியை வழிபட்டதுனால இறைவன் அவருக்கு காட்சி தந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறாரு. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பக்திங்கிறது
அவரவர்களுக்கு தெரிந்த பூஜை முறையில் சுவாமியை வழிபடலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம்.